சிவபதி அவங்க அம்மா 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, நீ ரொம்ப ஒரு மாதிரி யோசிக்கிற, ஆனால் பையனுங்கன்னும் போது விட்டு கொடுக்காம போகிறடா, உனக்கு அவ்வளோ பாசம் இருக்கா பசங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா இருக்காதா, நான் வந்துட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது கூட பசங்களுக்காக தான். நான் மந்திரியானா அவங்க தானேம்மா நல்லா இருப்பாங்க, அதுதான் என்னோட எண்ணம். மற்றபடி என் பசங்களாம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். 2 பேர் மேலே என் உயிரியை நான் வச்சுருக்கேம்மா. பிள்ளைங்களை விட என்னம்மா இருக்குது, இங்கே பாரு நான் குலதெய்வ கோயிலுக்கு வேற போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி சொல்கிறாரு. அதுக்குள்ளே கரெக்டாக வராரு வேலு சக்தி 2 பேருமே. வந்தவொடனே வாசலுக்கு போகிறாங்க. வாடா வாடா அப்பா என் பையனே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, நீ நல்லா இருக்கிறதுக்கு காரணமே இந்த அம்மா தான். அம்மா பண்ண புண்ணியம் தான் உன்னை காப்பாற்றி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாடா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி கூப்பிடுறாங்க. என்ன ஜோதி உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன், அவன் வந்து உயிர் பொழைச்சி வந்திருக்கான், அவனுக்கு போய் ஆரத்தி எடுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போயிட்டு ஆரத்தி தட்டெலாம் ரெடி பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு இங்கே பாரு வேலே, நீ தனியாக வந்து நில்லு, நான் ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறுத்து ஜோதி, என்ன பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு ஒன்று தெரியுமா, சக்தியை தான் பாம்பு கடிச்சது, அந்த விஷத்தை தான் வேலு எடுத்தான். பாம்பு கடிச்சு பொழைச்சவங்கலாம் தெய்வத்துக்கு சமம், அதனால் 2 பேருக்கும் சேர்த்து எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என் பையன் தான் விஷத்தை எடுத்து நீலகண்ட மாதிரி அவனோட கழுத்தில் வச்சுருக்கான், அவள் கழுத்தை சுற்றினா பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே கோபமாக வருது அவங்க மாமியாருக்கு. இருந்தாலும் அமைதியாக இருக்காங்க. வேலுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வாடா உள்ளே வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரோம், சரியா 2 நாள் ஆகும் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க 2 பேருமே. சிவபதி அவங்க ஒய்ஃப் 2 பேருமே போகிறாங்க. உள்ளே போகிறாரு. போயிட்டு வேலு உட்காந்துட்ருக்காரு. உட்காரு வேலு, நான் போயிட்டு உனக்கு பால் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பால் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே அப்படியே கோவமாக இருக்கார் வேலு. இங்கே பாரு வேலு, நீ என் மேலே எவ்வளோ வேணாலும் கோவப்படுங்க, நான் அதை பற்றி எதுவுமே யோசிக்கவே மாட்டேன். நீ தான் எனக்கு எல்லாமே, உன் உயிரை கூட பெருசாக நினைக்காம என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எனக்காக நீ வந்துட்டு அந்த விஷத்தை எடுத்த அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, உனக்காக இல்லை, நான் யாருக்காக இருந்தாலும் அந்த இடத்துல அப்படி தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப அப்படியே குழையாதான், தப்பு பண்ணவங்க தான் அப்படியே குழஞ்சி பேசுவாங்க. எனக்கு உன்னை பார்த்தாலே கோவமாக வருது, வெறுப்பாக வருது, எனக்கு தேவையில்லாமல் என்கிட்ட பேசி என்னை கோவப்படுத்திட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வேலு பயங்கர கோவமாக திட்டுறாரு. பாலை இங்கே வைக்கிற, நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பாலை அப்படியே தூக்கி அடிக்கிறாரு. அப்போ கூட கோவப்படாமல் சக்தி அந்த பாலை அப்படியே துடைச்சிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாரு, எப்போவுமே நான் உனக்கு துணையாக தான் இருப்பேன், நீ எவ்வளோ வேணாலும் கோவப்படு, ஆனால் நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. வீட்டில் இருக்காங்க செல்வி, அவங்க அம்மா அப்பா சேரன் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. அப்போ டாக்டர் வராரு. வந்தவொடனே மீனா சொல்கிறாங்க, வாங்க டாக்டர் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. சரி முக்கியமான விஷயந்தான் சொல்ல வந்திருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. இல்லை உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். அப்படியே செல்வி ஒரு மாதிரி பார்க்குறாங்க, பதட்டப்படுறாங்க, அப்படியே நிற்கிறாங்க. இருங்க டாக்டர், நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா உள்ளே போகிறாங்க. அத்தை சீக்கிரம் அத்தை, 2 டீ போடுறீங்களா, இன்னும் ஒன்று சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு மீனா, நீ எதுக்காக இப்படி பதட்டப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க அத்தை, நீங்கள் வந்தால் தான் அந்த நல்ல விஷயத்த சொல்ல முடியும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து நின்னவொடனே சொல்கிறாரு டாக்டர், நான் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் நல்ல பையன் தானே, உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்தா நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஓகேனா எங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து டாக்டர் ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு. இங்கே பாரு செல்வி, உன்னோட பிம்பிள்ஸ் வர மாதிரி இருக்குது, உனக்கு நீ ஆயிலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ, நான் சொன்ன சோப்பை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. செல்விக்கெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அது செல்வி உன்னோட வாயால் சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பா பார்த்து எது பண்ணாலும் ஓகே தான் அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. அப்படியா மாமா, அப்போ இந்த மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அண்ணி அப்படின்னு கத்துறாங்க செல்வி. சுற்றி எல்லாரும் பார்க்குறாங்க, சேரன் எல்லாருமே.